Hi friends, welcome to JJ bujjima Tailoring. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய போட்டிருக்கோம். அதை நான் பிளேலிஸ்ட்டாகவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நான் சிம்பிளான இது தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், ரொம்ப இன்னும் இதெல்லாம் பார்க்கல. இப்போ இந்த ப்ளவுஸில் நம்ம இதுலேயே ஒரு நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். 15.5 இன்ச்சு ஹைட்டுக்கும் 11.5 இன்ச்சு வித்து உள்ள ப்ளவுஸ், அதாவது 40 இன்ச் ப்ளவுஸ் தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ளவுஸில் ஒரு சிம்பிளான பேக் நெக் டிசைன் தான். ஆல்ரெடி நான் லைனிங் ப்ளவுஸ்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும், பேசிக் கொஞ்சம் அட்வான்ஸாக எப்படிலாம் ஸ்டிச் பண்ணணும்னு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள். இப்போது ஷோல்டர் நம்ம 2.25 இன்ச்சுக்கும் பேக் நெக்கோட டெப்த்து 7 இன்ச்சுக்கும் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு பாட் நெக் வைக்க போகிறோம். நான் பேக் நெக் இதுக்கு கொஞ்சம் 1 இன்ச் கீழே இறக்கலான் இருக்கேன். 1 இன்ச் மட்டும், சரிங்களா? நார்மலை விட அவங்க ஒரு இறக்கம் கேட்டாங்கன்றனால நான் ஒரே 1 இன்ச் இறக்கம் வைக்கிறேன். மற்றபடி ஒரு சேஞ்சும் நான் இதில் பண்ணலை. இப்போது இதை நம்ம கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு இதை ஜாயின் பண்ணிடலாம். இந்த இடத்துலையும் நமக்கு இந்த 2.25 இன்ச் இருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட இந்த டெப்த்தோட ஹைட்டோட மிட் பாயிண்ட் இப்போது 8 இன்ச் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா இதோட சென்டர் பாயிண்ட் 4 இன்ச்சு இல்லையா? 4 இன்ச்சு. இப்போது இதோட சென்டர் பாயிண்ட் 2 இன்ச்சு. ஓகேவா? 2 இன்ச்சில் எடுத்துகிட்டு இதில் ஒரு 1/2 இன்ச். ஓகேவா? இப்போது இதோட சென்டர் பாயிண்ட்டு நம்ம எடுத்துட்டு இதுக்கு வெளிப்பக்கம் ஒரு 1/2 இன்ச், இது உள்பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, இது வெளிப்பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு எடுத்து இப்போ நம்ம வரைய போகிறோம். எப்படின்னா இந்த 1/2 இன்ச்சை டச் பண்ணி இங்கே ஒரு வளைவு. ஓகேவா? இப்போது வெளிப்பக்கமாக வச்சு இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம உள்வாங்கி இப்படி வெட்டணும். ஓகேங்களா? இது ஒரு சின்ன பாட் நெக் டிசைன் மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் அழுத்தமாக நம்ம இது பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணி நல்லா இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு இப்படி டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடும் அந்த இது விழுந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம இதை வரைஞ்சி விட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக நம்ம இப்படி வரைஞ்சிக்காச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ளவுஸில் இது நல்ல பக்கம், இது கெட்ட பக்கம். ஸோ நான் இதை கிளாத் இப்படி விரிச்சிட்டு 2 லைனிங்கோட நல்ல பக்கமும் கிளாத்தோட நல்ல பக்கமும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்படியே வச்சு பின் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துலலாம். இப்போது நம்ம பின் பண்ணியாச்சு. இப்போது இது மேலேயே வச்சு நம்ம தையல் போட்டு வரணும். நான் தையல் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பின் பண்ணிலாம் ஆல்ரெடி நம்ம வச்சிட்டோம் இல்லையா? அந்த ஷேப்புக்கே நம்ம அப்படியே நம்ம தையல் போட போகிறோம். தையல் போட்டு ஃபுல்லாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். அந்த மார்க்கிங்க்கு மேலே தான் தையல் இருக்கணும். இப்போ நம்ம தைச்சாச்சு. தைச்சிட்டு நம்ம அந்த குண்டூசியெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த ஷேப்புக்கு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சுக்கும் இல்லை 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக விட்டுட்டு சுற்றியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே ஷேப்புக்கே தான் நம்ம வளைச்சி கட் பண்ணி எடுக்கணும். இப்படி எடுக்கிறப்போ பின்னாடி எதுவும் துணி இனி மாட்டியிருக்காமல் பார்த்து எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ நாச் போட்டுக்கலாம். அந்த வளைவு ஷேப்புக்கு அப்படியே நம்ம நாச் போட்டுக்கணும். வளைவு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கரெக்டாக நாச் போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம
எடுத்து ஒரு அமுக்கு தையல் வந்து போட போகிறோம். அமுக்கு தையல் அதே 2யும் விரித்து அழகாக அப்படியே அமுக்கி கொஞ்சம் சுருக்கு எதுவும் இல்லாமல் இழுத்து தையல் வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. இது கொஞ்சம் ரவுண்டு ஷேப் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு பானை மாதிரி இருக்கும். அதனால தான் அதை பாட் நெக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் இருக்குது பாட் நெக்கில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து ரோப் வைக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அதை இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதை அப்படியே திருப்புனீங்கன்னா நல்ல பக்கம் மேலே வந்துடும். ராங் பீஸ் வந்து கீழே போயிடும். வச்சுட்டு இப்போ இதே ஷேப்பில் வச்சு இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் துணி வந்து இழுத்து பிடிங்க. இதில் வந்து காட்டன் ப்ளவுஸுன்றனால நமக்கு பிரச்சனை இல்லை. அழகாக வந்து நமக்கு செட் ஆயிடுச்சு. இருந்தாலும் பார்த்து நீங்கள் தைங்க. வேறு எதுலையாவது தைக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் அந்த இழுத்து வர்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அழகாக நீங்கள் அமுக்கு தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம் ஈஸியாக இருக்கும். அப்படியே தைச்சி வெளியில் எடுத்துருங்க. இப்போ வந்து இதை வந்து அப்படியே திருப்பி சுற்றி வந்து தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க பீஸை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் சுற்றி கட் பண்ணிட்டேன். நான் ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். எல்லாத்துலேயும் நான் 2 தையல் போடுவேன். இல்லை நான் லேஸ் ஒர்க் வைக்கிறனால நான் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த லேஸோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசுன்றனால ஃபஸ்ட்டு ஒட்டு தையல் போட்டுக்கிட்டு, அதாவது ஒட்டி அந்த ஒரு எட்ஜை நெக்குக்கிட்ட ஒட்டி நான் வந்து தையல் போட்டுக்கிட்டுருக்கேன். 2வது தையல் லேஸோட ஆப்போசிட் கார்னரில் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இந்த லேஸை அதே ஷேப்புக்கு நம்ம வச்சு மெதுவாக நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கிட்டு அப்படியே வைங்க. சிம்பிளாக நம்ம வந்து ரவுண்டு நெக் வச்சு லேஸ் வந்து 2 லேயர் கொடுத்தாவே அது வந்து அந்த ப்ளவுஸே வந்து மாடல் ப்ளவுஸாக ஆயிரும். என்ன இந்த மாதிரி லேஸ் ஒர்க் வைக்கிறது ஃப்ரண்ட்டில் வந்து ரைட் சைட்லேயும் நம்ம அதே லேஸ் ஒர்க் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து அந்த ப்ளவுஸோட ஃபுல் லுக்கு வந்து ஃபினிஷ்டாக இருக்கும். இப்போ நம்ம 2வது தையலும் போட்டுக்கலாம். இப்போ இப்படியே விட்டாலும் ஓகே. அவ்வளோதான். இது பார்க்க நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். இன்னொன்று வைக்கணுனாலும் வச்சுக்கோங்க. நான் இன்னொரு கோட்டிங்கும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஃபுல்லாக வந்து இதே ஷேப்புக்கு வச்சுக்கலாம். லேஸ் ஒர்க்லாம் வைக்கிறப்போ நீடில் வந்து துணி இழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீடில் வந்து அந்த இதெல்லாம் முன்னாடி வந்து அந்த ஷார்ப்னஸ் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து தைங்க. ஸோ நம்ம இப்போ வந்து 2வது தையல் போட்டுட்ருக்கோம். அவ்வளோதான். பேக்கில் வந்து கம்ப்ளீட். இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ணலை. இப்போ ஃப்ரண்ட் பீஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். பேக் இப்படி முடிச்சிட்டாவே பேக் கம்ப்ளீட் ஆச்சுன்னு நினைக்காதீங்க. இது வந்து லாஸ்ட்டாக நான் தைப்பேன். அதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸை எடுத்துட்டு, அதாவது ரைட் சைடு எந்த பக்கம் வருமோ அதை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளவுஸ்லேயும் நம்ம ஃப்ரண்ட் பீஸில் வந்து நான் எல்லாம் முடித்து வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் வந்து எப்போவுமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் பேக்குக்கு போவேன். அதே மாதிரி இப்போ நீங்களும் தைச்சிக்கோங்க. இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் இந்த வளைவுக்கு. ஸோ பேக்கில் வந்து லேஸ் வந்து 1 கொடுக்குறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் 1 கொடுத்துக்கலாம், தப்பில்லை. பேக்கில் 2 கொடுத்தா ஃப்ரண்ட்லேயும் கண்டிப்பாக 2 கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அந்த கண்டினியூவாக இருந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2வது லேயர் வந்து வச்சுக்கலாம். எனக்கு கரெக்டாக நான் வச்சுருந்த லேஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் அதனால் இதை அப்படியே முடிச்சுக்கிறேன் இந்த லேஸோட. மோஸ்ட்லி வந்து பெரிய சைஸ் லேஸாக எடுக்கிறீங்கன்னா ஒரு கோட்டிங் முடிச்சுக்கோங்க. சின்னதாக இருந்தால் அது 2 வைங்க, நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து தெரியுதா உங்களுக்கு? நான் ஸ்டிச் பண்ணலை, பட் நான் எடுத்து வச்சுருக்கேன்.
இப்படி பண்ணால் ஒரு ஃபுல் ஃபினிஷ் கிடைக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது வீடியோ வேணும்னாலும் அதை கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.